Hello guys, welcome back to my channel. Today I'm going to review a new product. இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து வேறு எதுவுமே இல்லைங்க. இந்த கேஸை தான் நான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறேன். ப்ரீத்தியோட எம்பர் மாடல் அதை தான் நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். நான் இந்த ப்ராடக்ட் வந்து இந்த கேஸ் வந்து ஒரு ஃபெப்ரவரி எண்ட் அந்த மாதிரி நான் வாங்கினேன். இதோட காஸ்ட் வந்து 4500. ஜஸ்ட் லைக் எனிபடி நான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி வாங்கணுமா அப்படின்னு நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். ஆர்த்தி கேஃபேங்கிற ஒருத்தங்க வந்து இந்த ப்ராடக்டை நான் வாங்கி 6 இயர்ஸ் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சி வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தட் வாஸ் ஒன் எக்ஸ்பிளிசிட் ரீசன். இனிமேல் யோசிக்கவே வேண்டாம், ப்ரீத்தியா பட்டர்ஃப்ளையா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டே வேண்டாம், விடியமா அந்த பிராண்டோட தாட்டே வேண்டாம். இவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 6 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதுவே வேணும்னு போகிறாங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வாங்கினது. இந்த இது வந்து நார்மல் சைஸுங்க. என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப சின்னது. ஸோ கொஞ்சம் வந்து எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்டாக தான் இருந்தது. நான் வந்து அதனால் பார்த்துட்டு இல்லை எனக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸானது வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வாங்கின ஒரு ப்ராடக்ட்டுங்க. இது கான்ஷியஸாக வந்து இல்லை எனக்கு வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் இதை வந்து உங்களுக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் காமிக்கிறேன். ஓகே, இதில் நான் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து நான் காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? ஓகே, இதோட லென்த்து வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ஒரு நார்மலானது. உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு புரிகிறதுக்காக நான் உங்களுக்கு இதில் நான் வந்து 3லேயும் பெரிய பெரிய பாத்திரம் வச்சு சமைப்பேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்பே இல்லை ராஜா. இதில் வந்து நான் எவ்ரிடே மார்னிங் வந்து ரைஸ் பாயில் பண்ணுவேன் இதில். ஓகே, அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து இதில் குக்கிங் நடந்துகிட்ருக்கும்போதே இதில் ஒரு பால் பாயில் பண்ணுறதுக்கு சென்டரில் இதை வச்சுக்கலாங்க. ஸோ இப்படி தாங்க இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஓகே, இந்த பேன் வந்து ஒரு 8 inches பேனு. இது வந்து ஒரு 3 inches இருக்கும். இது அகெயின் ஒரு 5 inchesங்க. ஸோ இதுதான் இதோட ஆக்சுவல் லென்த்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த ப்ராடக்ட் இஸ் ஆல் அபவுட். நான் உங்களுக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஆக்சுவலி எனக்கே தெரியலை. ஸோ வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது உங்களுக்கு வீடியோவில் இது வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து என்னோடய கிச்சனோட கல், ஓகேவா, இந்த கல் வந்து கொஞ்சம் அந்த பக்கம் சாஞ்சால் இருக்குங்க. எனக்கு அந்த விஷயம் தெரியவே செய்யாது. ஓகே, நானும் வந்து அதை பெருசாக கண்டுக்கல. நாங்கள் என்ன பண்ணணும்னா அவசரமாக வாங்கணும், சண்டே வாங்கணும் அப்படின்னு நினச்சதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா கடகடன்ட்டு நாங்கள் போய் வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு லோக்கல் ஷாப்பில் போய் வாங்கிட்டு வந்துட்டோங்க. நாங்கள் பண்ணின பெரிய தப்பு அதுதாங்க. ஸோ நாங்களே எடுத்துகிட்டு வந்து டெஸ்டிங் பண்ணி எங்களுக்கு தந்தாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு வந்து அதை மாட்டிட்டோம் வீட்டில். நாங்களே தான் மாட்டணும் அதை, அவங்க வந்து டெஸ்டிங் மட்டும் பண்ணி தந்தாங்க. பட் வி வர் நாட் வெரி ஹாப்பி இந்த ப்ராடக்ட். ஏன்னா வந்து இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜம்போ பர்னரில் இந்த இது வந்து ஒரு பக்கமாக சரிய ஆரம்பிச்சிருக்குதுங்க. நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் வெந்நி ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ஸோ அது வந்து சாய ஆரம்பிச்சிருச்சுது. என்னடா இது சாஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு நாங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ஓகே, இது வந்து கேஸோட ப்ராப்ளம் இல்லை, என்னோடய கல் வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் சாயலாக இருக்குது. இன்ஃபேக்ட் அது சாஞ்சி தான் நான் இந்த பிளேட்டை யூஸ் பண்ணி இப்படி ஆயிடுச்சுதுங்க. ஓகே, தெரியுதா உங்களுக்கு? அது ஒரு மாதிரி வளைஞ்சு போச்சுது. எனக்கு தெரில உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா அப்படிங்கிறது வந்து எனக்கு பெருசாக தெரில. பட் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து வளைஞ்சால இருக்கும், தெரியுதா? ஓகே, ஏன்னா வந்து நான் அதை தெரியாமல் அதில் போட்டதுனால அது வந்து பெரிய பர்னர் வேறுங்கிறதுனால ஸ்பேஸே இல்லைங்க. இது இந்த சின்ன பர்னரில் தான் ஸ்பேஸ் இருக்குது, இந்த பிளேட்ஸுக்கும் இதுக்கும் நடுவில். இந்த குட்டி பர்னரில் இது வேணும். இன்னும் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நான் இதை வந்து இன்னுமே ரிப்பேர் பண்ணாமல் டிலே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் இன்னும் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது வந்து கறி பிடிக்குது. ஏன்னா இது வந்து ப்ளூ ஃப்ளேம் கிடையாது. அவங்க என்கிட்ட சொன்னது இது வந்து ட்ரூ ப்ளூ ஃப்ளேம் தான் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு செல் பண்ணாங்க. பட் ஹவவர் இது வந்து அதில் வந்து ஆரஞ்ச் ஃப்ளேம் இருந்தது. நானும் அதை வந்து வாங்கும்போது டெஸ்டிங் காமிக்கும்போது பெருசாக நோட்டீஸ் பண்ணலை. ஓகே, திஸ் வாஸ் 2 things which I faced ஸோ எனக்கு என்னென்னா மேபி
நான் ப்ரீத்தியையே கூப்பிட்டு இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்காதே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு. அண்ட் இது வந்து ரேடியன்ஸ். ஸோ நான் இருட்டிலையுமே நீங்கள் உள்ளே வந்தீங்க கிச்சனுக்குள்ளே அப்படின்னா உங்களுக்கு இது தெரியும் கண்ணுக்கு. ஓகே, எனக்கு வந்து ஒரு விஷயம் சுத்தமாக பிடிக்கல இந்த கேஸில் அப்படின்னா ஸ்பில்லேஜ் வந்து எல்லாம் கீழே கொட்டிடுதுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குக்கரில் நான் எதையும் கீழே வச்சேன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து பருப்புலேருந்து எல்லாமே வந்து கீழே கொட்டிக்குது. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து இப்போ நிறைய மாடல்ஸ் வந்து ஸ்பில் ப்ரூஃப் அப்படிங்கிற மாதிரி வருது. ஆவரேஜ் குவாலிட்டிங்க, ரொம்ப வந்து இதுக்குள்ள பாடிலாம் ரொம்ப ஆசம் சூப்பர்புங்க, இதுதான் நீங்கள் வாங்கணும் அப்படின்ட்டுலாம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதோட காஸ்ட் வந்து சம்வேர் அரவுண்ட் 4500 சம்திங்க்கு நான் வாங்கினேன் இதை ஃபெப்ரவரி மந்தில். இதே இது வந்து பட்டர்ஃப்ளைலலாம் அவைலபிளாக இருந்தது இதே டிசைன். பட் ஐ தாட் இல்லை, ஓகே லெட் மீ கோ ஃபார் இட். ப்ரீத்திக்குள்ளே இன்னொரு மாடல் வந்து 10,000 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருந்தது. ஆனால் ஐ தாட் இல்லை, எனக்கு அவ்வளோ எக்ஸ்பென்சிவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இது வாங்கினேன். பட் ஹவெவர் ஐ ஃபீல் ஓகே, நான் ப்ரீத்தியில் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு இப்போதைக்கு ஒரு குட் ஃபீலிங்காக தான் இருக்குது. இந்த கேஸை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேனா அப்படின்னா இல்லைங்க, இதை விட பெட்டரான திங்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஹவெவர் எனக்கு வந்து நான் எடமெண்ட்டாக இருந்தேங்க, எனக்கு ஸ்டீல் தான் வேணும். ஸோ எனக்கு என்னென்னா இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளாஸ் பாடி. ஸோ எனக்கு அந்த இடத்துல வந்து அடிபட்டுச்சு. ஒவ்வொரு பிராண்ட்லேயுமே 1 இல்லை 2 அந்த மாதிரி மாடல்ஸ் தான் இருந்துச்சு. நான் ரொம்ப ஒரு கேர்லெஸ்ஸான பர்சன். லைக் என்னால் ரொம்ப கேர் பண்ணிலாம் குக் பண்ண முடியாது. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோமா கடகடன் குக் பண்ணிவிட்டு இந்த பருப்பு அதெல்லாம் இதில் கொட்டுறதை அப்படியே விட்டுட்டு போயிடுவேங்க. சம்டைம்ஸ் 2 to 3 டேஸ் வரைக்கும் அது அப்படியே இருக்கும். பார்த்துக்கலான்னு விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான். ஸோ எனக்கு வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு வராதுங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் அபவுட். இதுதான் வாங்கணுமா அப்படின்னா நோ, இல்லைங்க, பெட்டராக இருக்கும், கிடைக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இன்கேஸ் இதுதான் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ரீத்தி அவுட்லெட்லேயே வாங்கி ப்ரீத்தி பர்சனை வந்து இன்ஸ்டால் பண்ணி தர சொல்லுங்கள். ஸோ தட் எதுவும் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து அவங்க இம்மீடியட்டாகவே வந்து அதை ரெக்டிஃபை பண்ணி தருவாங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து என்ன மாதிரி தெரியாமல் அவதிப்பட வேண்டாம் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட ஒரே தாட்டு. ஓகே, ஹோப்ஃபுல்லி திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் அ ஃபியூ ஆஃப் யூ ஆல். Until then, as of now I'm signing off. நாளைக்கு இதில் வந்து நான் வேறு ஏதாச்சும் வீடியோ ஏதோ ஒரு கான்டென்ட்டோடு வர்றேன். Until then, please watching my videos. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, tata, bye bye.